ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கல்யாண ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பியாச்சு. நான் அப்புறம் குட்டி பாப்பா 3 பேரும் தான் ஊருக்கு போகிறோம். இப்போ வந்து மணி 5 இருக்கும். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகிறோம். தூத்துக்குடியில் பஸ் ஏறும்போது தூங்குனது நானும் குட்டி பாப்பாவும் இப்போ தான் எந்திரிச்சோம். இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் வந்து கீழக்கரை. ஆனால் நாங்கள் போக வேண்டிய ஊர் வந்து இது இல்லை, இன்னமும் போகணும். இப்போ எங்கே போகிறோன்னா டீ குடிக்கிறதுக்கு தான் போகிறோம். இப்போ மணி வந்து 8:30 இருக்கும். உனக்கு என்ன விட வேணும்? பாப்பாக்கு ஆத்தி வாங்கலையா? இப்போ கீழக்கரையிலேருந்து வண்டி புக் பண்ணி போக வேண்டிய ஊருக்கு தான் இப்போ போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து வர வேண்டிய ஊருக்கு வந்தாச்சு. இந்த ஊர் வந்து வைரவன் கோயிலில் வந்து கொடைக்கான் வலசல்ங்கிற ஒரு கிராமம் தான் இது. இப்போ வந்து நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு. இன்னைக்கு வந்து ராமக்காவோட அண்ணன் வீட்டு கல்யாணம் தான். ராமக்கா ஊர் வந்து ராமேஸ்வரம் சம்பை. அங்கே போயிட்டு வர லேட் ஆகும்னு சொல்லி நாங்கள் அப்படியே இங்கே பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டில இருந்து இன்னுமே யாருமே வரல. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து வந்திருக்கோம். எங்களையும் அவங்களுக்கு யாருன்னே தெரியல. நாங்கள் பாட்டில் வந்து உட்காந்து காலையில் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் இது வந்து ராமக்காவோட தங்கச்சி. இவங்க வந்து அப்படியே அவங்க ஊர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்தாச்சு. இன்னும் வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரல. நான் கேளுங்க அவங்கள்ட்ட எப்போ வந்துட்டு கேட்க எடுத்துறேன் அவங்கள்ட்ட வீட்டுக்காரர்கிட்ட எத்தனை மணிக்கு வந்து கையே எடுக்கு. இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே வந்தாச்சு. என்னல கருப்பா தெரியல. இதுதான் மாப்பிள்ளை, ராமக்காவோட அண்ணன் மகன். அம்மா எங்க காணோம்? வந்தாச்சு நாங்க. ஆமா, எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தோம்? 1 மணி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க தான் இங்க வர சொன்னீங்களா? எனக்கு ஏன் சேனல் கெடுத்ததான் கேட்கல.
शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्व विघ्नोप उपशान्तये। பாருங்க போட்டா பாருங்க ஐயா கையில சந்தனத்தை கையில தடவிடுங்க அடே சந்தனத்தை கையில தடவிடுங்க லேட்டா விழுந்து விடுங்க அவ்வளோதான் நீங்க வைங்க நீங்க அவருக்கு வைங்க அப்படி பாருங்க Malenda. போடுங்க நீங்க அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மாலையை பிடிங்க அண்ணே நீங்களும் அப்படியே மாலையை பிடிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை மாலையை பிடிச்சி அப்படி பாருங்க அழகா போச்சு கொடுக்குறீங்க பரவாயில்ல அதை நீங்க போடுங்க அக்கா நீங்க போடுங்க முதல்ல நீங்க போடுங்க நீங்க போடுங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல அப்படியே பாருங்க அப்படி சேர்ந்தாப்புங்க 6 பேரும் சேர்ந்தாலும் ஒன்று போட்டோ எடுத்துவோம் நீங்க வாங்க அப்படி சேர்ந்து கும்பிடுங்க அப்படி கும்பிடு கொடுங்க அப்படியே கை கிளம்புங்க நாளைக்கு பார்க்கும்போது சபை வணக்கத்தை போடுங்க சபை வணக்கத்தை போடுங்க மாப்பிள்ளை தான் ரொம்ப வைக்கப்படுறாரு பாதபூஜை வாங்கினா பாப்பா தண்ணியை கையில் அழைச்சி தொட்டு கொடுங்க
மங்களகரமான சுபஸ்ரீ குருவிடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானல் வளர்ச்சி திரு கே வீரன் போதுகுன்னு அவர்களது புதல்வி திருவை செல்வி வி கௌசல்யா என்ற கன்னிகைக்கும் ராமேஸ்வரம் சம்பை திரு என் ராஜேந்திரன் சேதம்மாள் அவர்களது புதல்வன் திருநெல் செல்வன் ஆர் ரவிக்குமார் என்ற வரனுக்கும் கன்னிகாதானம் செய்து கொடுக்க சம்மதமா? ஓம் சுந்தரநாதாய சூரிய கோடி சமர்ப்பணம். கௌரி நாராயண கெட்டுபட கெட்டுபட குங்குமம் கையெடுங்கம்மா கையெடுங்கம்மா நான் சொல்றேன் கையெடுங்கம்மா நெத்தில நெத்தில வைங்கம்மா நெத்தில 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 நெத்தி எத்தனை திருமணங்களை கூப்பிட்டு எத்தனை திருமணம் அந்த பூ எடுத்துங்கம்மா பூ எடுத்துங்க பூ வெளியே எடுத்துங்க இந்த பூ எடுத்து இந்த பூ எடுத்து நல்லா கொடுங்க. கையெழுங்க அக்கா எல்லாம் கையெழுங்க அக்கா கையெழுங்க இருக்கா எடுத்துருங்க. பின்னாடி முடிஞ்சு போட்டியில மூணு முடிஞ்சு எத்தனை முடிஞ்சு போட்டியா எதோ போட்டியா முடிஞ்சு போட்டியில ஞாபகம் இருக்கா போட்டது ஞாபகம் இருக்கா வைக்கிறோமா மாலை மாத்துவாங்க அப்படியே மாப்பிளை போடுமா அப்படியே மாப்பிளை போடுமா போட்டு கையை கீழே இருக்கு கையை கீழே இருக்கு கையை கீழே இருக்கு மாலையை தொட்டுக்க அப்படியே கையை கீழே இருக்குமா கையை மூஞ்சி மறைங்க அப்படி பாருங்க கையை நூறு மாப்பிளை மாப்பிளை வாங்கிங்க புடிச்சு வாங்கிப்பா பொண்ணு புடிச்சு வாங்கிக்க கீழே இருக்குண்ணா கையை கீழே இருக்கு கையை கீழே இருக்கு பாருங்க மாப்பிளை நீங்க தெரிய போடுமா அதே போடுங்க இளைஞர் நோட்ல யாரும் வாங்குவா நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஆலையாட்டி முடிஞ்சு தேங்காய் எல்லாத்தையும் உடச்சிட்டு போக முடியுமா? நீங்க சும்மா இரு. லாஸ்ட்ல போகும்போது சாமான் சட்டுப்படி எல்லாம் எடுத்து வச்சு தான் தேங்காய் உடச்சு சாமி விட்டு போனேன். அவ்வளவுதானே மூணு தானே போடுறாங்க அப்புறம் ஒட்டியான மகனுக்கு ஒரு மோதிரம் ஒன்று அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். கை செயல் ஒன்று அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். ராசாவை நாகராஜ் மைத்துனர் மகனுக்கு ஒரு மோதிரம் கைய புடிச்சு ஓட்டு மகனுக்கு ஒரு மோதிரம் ஒன்று அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அப்படி போடுங்க. ராசாவை சுரேஷ் ஒரு மோதிரம் ஒன்று அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். சேர்ந்து வாங்கிக்கோங்க. பொண்ணுங்க பாருங்க பாருங்க தங்கச்சி என்ன பாருங்க. மகனுக்கு ஒரு மோதிரம் ஒன்று அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள்.
ஒவ்வொருத்தராக போடுங்க. ஒவ்வொரு ஆளாக வாங்கப்பா. அக்கா திரும்பிக்கிறணும். இன்னும் நல்லா திரும்பிருக்கு. இதை பாருங்க. இதை கட்டி அதில் போடு. ரொம்ப லூஸாக இருக்கு. ஆமாம் கையில் விடுங்கப்பா. வெள்ளம் போடாத. மோதிரம் அங்கே இந்த வரல அந்த பையன் போட்டு லூஸாக கிடக்கு. கையில் வாங்க வேண்டியதானே. மோதிரத்தை பிடிச்சிக்கோ. மாற்றி போடு. இல்லைங்க எல்லாம் நம்ம வயது பாப்பா என்ன பாரு. லேசாக பிடிச்சிக்கோ. என்ன பாருங்க. மங்களுக்கு அப்போ திரும்பிக்கணும். நல்லா திரும்பிக்கலாம். என்னடா அப்புறம் என்ன பாருங்க. போட வந்து தனியாக கட்டுவாங்க எல்லாருக்கும். கழுத்தில் போட ஒன்றும் செய்யாது. அப்படியே திரும்பிக்கிறோம். கொஞ்சம் திரும்பிக்கிறோம். நல்லா திரும்பிக்கிறோம். லைட்டாக ஒரு கேள்வி. அப்படியே ஒரு நிமிஷம் அக்கா கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா. இன்னும் நிறைய இருக்கா இல்லையா? கொண்டாங்கப்பா. போடுங்கப்பா. நாங்கள் போடாதப்பா. பெருமையா இருக்கேன். மேட்டூரை சேர்ந்த லோகராஜ் மணமகனுக்கு ஒரு மோதிரம் ஒன்று அன்பளிப்பாக இருக்கின்றார்கள். அவங்களுக்கு முடிஞ்சா உங்களுக்கு போடுவான். அது 2 போட்டாங்களா உள்ள பையன் பார்ப்பான். ஐயருக்கு பையன் பார்ப்பான். கழட்டி போடு ஒன்று ஒன்றா. லூஸ் அவ்வளோ பேராக கழட்டிருந்தேன். போனா கீழே வந்துன்னா சொல்லக்கூடாது. ஆமாம் எது பேசுங்க. சாப்பிட்டானு இருக்கும். போமா தனியா நீங்க எடுங்க. அவங்க நிக்கிறாங்க. நீங்க எடுங்க. நான் எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இவங்க வந்து ராமக்காவோட தங்கச்சி வீட்டுக்காரரு. இப்போ வந்து காரில் தான் போகிறோம். காரில் போயிட்டு அப்படி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றேன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போகணும். அவ்வளோதான். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பஸ் ஏறி நாங்கள் வந்து ஊருக்கு வந்தோம். பஸ்ஸில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. அவர் வந்து நின்றுட்டே தான் வந்தார். நாங்கள் மட்டும் உட்காந்துட்டு வந்தோம். வரும்போது வந்து சீட்டே கிடைக்கல. இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.